ஓவராலாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட்ன்றது வந்து இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே கிச்சனோட ஓப்பன் வந்து இருந்தது. இது கிச்சனோட ஓப்பன், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வாஷ் பேஷன், டிஷ் வாஷர்லாம் வந்து தெரியுது அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல்லாகவே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிசைன் வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா ஃபுல் பிளெயின் வால் வந்து தெரியறதுனால. ஆக்சுவலாக இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம சிம்பிளாக தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இதில் அதோட ஃப்ரேம் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து லாங் வியூலேருந்து பார்க்கும்போது வீடியோவில் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டீல் கிரே வந்து கிரானைட், இந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே வந்து வி க்ரூ வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து செப்பரேட் பீஸ், இது வந்து செப்பரேட் பீஸ் வந்து கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து உள்ளே போயிருக்கும். இந்த சைடு வந்து ஒரு 6 mm, இந்த சைடு வந்து ஒரு 6 mm வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து வி க்ரூ ஃபினிஷிங் அந்தளவுக்கு இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் கொடுக்கும்போது ஒரு லைட் கலர் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வேணும்னா இதில் அப்படியே வந்து டோர் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேருந்து ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி இருக்கும். பேக் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது நார்மலாக தான் இருக்கும். இது ஜஸ்ட் வந்து ஃபுல்லாத்தையும் பட்டி வந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வேணும்னா இந்த கிரானைட்டோட அந்த ஃப்ரேம் வந்து தெரியுது, வேணால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த இடம் வந்து பெயிண்ட் பண்ணாமல், இல்லை இந்த சைடு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது